38 வகை விளையாட்டுகள், 196 விளையாட்டு போட்டிகள், 37 கோடி ரூபாய் பரிசு தொகை. இது எல்லாம் எங்க நடக்குது? ஏதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளோட மாவட்ட, மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சதுல, அதுல இப்போ ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்க போகுது. அதோட மொத்த பிரைஸ் அமௌண்ட் தான் 37 கோடி. அட ஆமாங்க, முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் மூலமா தமிழ்நாட்டோட கடைக்கோடியில இருக்க விளையாட்டு வீரரும் அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இதுல ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு பணியாளர்கள் 5 பிரிவுல ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியா 38 வகை விளையாட்டுகள், அதுல 196 விளையாட்டு போட்டிகள்னு வேற லெவலா களி கட்டி இருக்கு. தனிநபர் விளையாட்டுல ஒரு நபருக்கு அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாயும், குழு விளையாட்டுல அதிகபட்சமா ஒரு நபருக்கு 75,000 ரூபாயும் பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. அந்த வகையில பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட முதலமைச்சர் கோப்பையோட மாவட்ட, மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சு இப்போ ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அக்டோபர் 2ல இருந்து 14 வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க. ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வரக்கூடிய அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் தமிழ்நாடு அரசு தங்குமிடம், போக்குவரத்தை கட்டணம் இல்லாமல் செஞ்சு தராங்க. இதெல்லாம் கேட்டாலே செமையா இருக்குல்ல. இவ்ளோ போட்டிகளை தாண்டி இறுதி கட்டத்திற்கு வந்திருக்க டீம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்களோட விளையாட்டை பார்க்க நான் வரேன், உங்க ஊருக்கு சப்போர்ட் பண்ண நீங்க வரலையா? களம் நமதே, இது நமது ஆட்டம்.